வணக்கம் பேங்கிங் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன முக்கியமான ஒரு டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் வந்து ஒரு ஹவுசிங் லோனுக்கு கோஆப்ளிகண்ட்டாக இருக்கேன். என் பேரில் நான் மெயின் பாரோவர் கிடையாது. பட் நான் கோஆப்ளிகன்ட். நான் தான் அந்த ஹவுசிங் லோனை வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆட்டோ பேன்ற ஆப்ஷனில் நான் கட்டலை. வாட் எவர் கால் அது வந்து மேண்டேட் அப்படின்ற ஆப்ஷன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகி போகிற ஆப்ஷன் கிடையாது. நானாக மேனுவலாக நான் வந்து மாதம் மாதம் எனக்கு வந்து சேலரிங்கிறது ஒரு டேட்டில் வராது. ஸோ நான் மாதம் மாதம் மேனுவலாக நான் வந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவேன். அவங்க அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிருவாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நடுவுல ஒரு 2, 3 மாசத்துக்கு நான் மறந்துட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. ப்ளஸ் அவங்களும் எனக்கு பேங்க் சைட்லருந்து எனக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணல. ஒரு 2 மாசத்துக்கு இன்டிமேஷன் பண்ணல. அதுக்கப்புறம் தற்செயலா நான் ஒரு என்னோட கிரெட்ல போய் என்னோட கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணும்போது, ரொம்ப கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் நான் காரணம் தேடும்போது தான் எனக்கு, ஆமா நம்ம இந்த மாரி நம்மளோட இஎம்ஐய நம்ம வந்து பே பண்ணல. வாட் எவர் கால் நான் கோஆப்ளிகன்ட்டா இருக்கேன். என்னோட பான் கார்டும் ஹவுசிங் லோன்ல வந்து இன்க்ளூட் ஆயிருச்சு. நான் பே பண்ணல. ஸோ இப்ப நான் வந்து இந்த கிரெடிட் ஸ்கோர இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரெடிட் ஸ்கோர்ன்ற கான்செப்ட் வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அது ரொம்ப மினிமல். அதே மாரி இந்த கிரெடிட் ஸ்கோர்ன்ற விஷயத்த வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் பாத்துறவும் முடியாது. செக் பண்ணிறவும் முடியாது. அதனால இத பத்தின டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹிடனாவே இருந்தது. இப்போ வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் லைக் கிரெட் இல்லன்னா ஃபோன்பே இந்த மாரி ஆப்ஸ்லயே வந்து செக் பண்ற லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ, இத பத்தி அவேர்னஸும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. தென் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு சேலரிடு பெர்சனா இருந்தாங்கன்னா, வித்தவுட் கிரெடிட் அவங்களால ஒரு மெட்ரோ சிட்டிலயோ, இல்ல ஒரு செமி அர்பன்லயோ வந்து வாட் எவர் த ஃபார்ம் ஆஃப் கிரெடிட் அவங்களால சர்வை பண்ண முடியாது பர்ட்டிகுலர்லி. அட்லீஸ்ட் மினிமம் அவங்க கிட்ட ஒரு கிரெடிட் கார்டாவது இருக்கணும். ஈவன் Flipkart, Amazon மாரி இ-காமர்ஸ் பர்ச்சேஸ் பிளஸ் ஒரு ஒரு ஷாப்பிங் போறாங்க. இல்லன்னா ஒரு கன்சியூமர் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னாலும், வித் a கிரெடிட் கார்ட் ஒன்லி தே வில் கெட் மோர் ஆஃபர்ஸ். கண்டிப்பா கிரெடிட் கார்ட் மூலியமா அவங்களுக்கு நெறைய ஆஃபர்ஸ் கிடைக்குது. யாரும் டெபிட் கார்டுக்கு ஆஃபர்ஸ் குடுக்குறதில்ல. கிரெடிட் கார்ட்ஸுக்கு குடுக்குற அளவுக்கு டெபிட் கார்டுக்கு குடுக்கல. ஈவன் இப்போ தீபாவளி சேல் Flipkart, Amazonல போயிட்டுருக்கு இ-காமர்ஸ். நீங்க போய் பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு. பட் டெபிட் கார்டுக்கு ஆஃபர்ஸ் கிடையாது. ஸோ ஃபார் தட் பர்ப்பஸ் அந்த ஒரு பர்ட்டிகுலர் பர்ப்பஸுக்கே நெறைய பேர் கிரெடிட் கார்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆனாங்க, அந்த Flipkart அண்ட் Amazon அவங்களே அவங்களோட ஓன் கிரெடிட் கார்ட்ஸ பேங்க் கூட பிராண்ட் பண்ணி செல் பண்றாங்க. அதுவும் நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. Flipkartல வந்து ஆக்சிஸ் பேங்க், அதே மாரி Amazonல அவங்க ஒரு பேங்க். இப்போ Flipkartல எஸ்பிஐ பேங்க். ஸோ Flipkart, எஸ்பிஐ பேங்க், Flipkart ஆக்சிஸ் பேங்க்ன்னு கிரெடிட் கார்டு அவைலபிளா இருக்கு. வித் கிரெடிட் லிமிட். பேங்க்குக்கே போகாம ஈவன் உங்ககிட்ட அந்த பேங்க்ல அக்கவுண்ட் இல்ல, ஒண்ணுமே இல்லனாலும், வித்தின் 2 to 3 ஹார்ஸ் உங்ககிட்ட வீடியோ கேஒய்சில வந்து டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டு சென்ட் பண்ணிடுறாங்க. நீங்க போகவே தேவையில்ல. அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கன்சர்னா இப்போ ஒரு 2, 3 பேர் என்ட்ட கேட்டனால, கிரெடிட் ஸ்கோர்னா என்ன? இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன வழி? சிம்பிளா பார்த்துடலாம். ஓகே. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு கிரிக்கெட்ல ஒரு ஸ்கோர் வருது அப்படின்னா, அவங்க நல்லா ஒரு பேட்ஸ்மேன் நல்லா பேட்டிங் ஆடுனாருன்னா, அவருக்கு ஸ்கோர் இன்கிரீஸ் ஆகும். நல்லா பேட்டிங் ஆடலன்னா, அவுட் ஆயிட்டாருன்னா, அவருக்கு ஸ்கோர் கம்மியாகும். இல்லன்னா 0ன்னு இருக்கும். அதேதான். உங்களோட கிரெடிட்ல, உங்களோட லோன் வாழ்க்கைன்னே சொல்லலாம். ஆனா நெறைய பேர் வந்து 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துக்குள்ள இஎம்ஐ எடுத்திருக்கோம். ஸோ வாழ்க்கை பூரா லோன் இருக்கிறதுனால, லோன் வாழ்க்கைன்னே சொல்லலாம். ஸோ வாழ்க்கை ஃபுல்லா சாரி வாட் எவர் கால் லோனோட அந்த சப்ஜெக்ட்ல உங்களோட ஸ்கோர் எவ்வளவு? அதுதான் சிம்பிள். நீங்க எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கீங்க? சரிங்களா? கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த கடன கரெக்ட்டா திருப்பி கட்டியிருக்கீங்களா? இல்ல கட்டலையா? இல்ல கட்டுனீங்கன்னா எப்படி கட்டியிருக்கீங்க? இல்ல எவ்வளோ கட்டியிருக்கீங்க? இல்ல கட்டிக்கிட்டே இருந்து பாதியில நிப்பாட்டிட்டீங்களா? இந்த மாரி விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி, இதுல பெர்ஃபெக்ட்டா இருக்கிறவங்களுக்கு ஹை ஸ்கோர் வரும். இதுல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மீடியம் ஸ்கோர் வரும். இதுல ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு டக் அவுட் ஆனவங்களுக்கு 0 ஸ்கோர் சிம்பிளா. ஸோ இந்த பர்ட்டிகுலர் கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது 300 டூ 900 இந்த பிராக்கெட்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோர் புரொவைட் பண்றது யாருன்னா, கிரெடிட் பீரோஸ் லைக் சிபில், எக்ஸ்பீரியன் இந்தியா, ஈக்விஃபேக்ஸ் இந்தியா இவங்கலாம் வந்து இந்த இந்த ஸ்கோர கால்குலேட் பண்றதுக்கு அவங்க ஒரு பார்ட்டா இருக்காங்க. இந்தியால இருக்கவங்க. ஸோ ஜென்ரலா இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வச்சுக்கோங்க.
750க்கு மேல ஒரு ஸ்கோர் இருந்துச்சுன்னா, கன்சிடர்ட் அஸ் குட் ஸ்கோர். 750 மேல இருந்துச்சுன்னா, நான் 300 டூ 900 சொல்லியிருக்கேன். அதுல 750 மேல இருந்துச்சுன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கோர் இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருவாங்க. அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு? இப்போ ஒரு ஒரு லோனே வாங்க போறாங்கன்னா, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 750 மேல இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரெய்ட்டா அடுத்த ஸ்டெப் போயிருவாங்க. ஸோ, இப்போ எனக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாயிடுச்சு. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஏதாவது லோன் இருக்கு. அத திருப்பி கட்டலையா? அப்படின்றத செக் பண்ணுங்க. கிரெடிட் கார்ட கரெக்ட்டா திருப்பி கட்டிட்டீங்களா? அப்படின்றத செக் பண்ணுங்க. பிகாஸ் கிரெடிட் கார்டும் ஒரு லோன் தான். அத நெறைய பேர் மறந்துடுறாங்க. நானும் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கிரெடிட் கார்ட் ரிலேட்டடா. கிரெடிட் கார்ட திருப்பி கட்டிட்டீங்களா? மினிமம் பேமெண்ட் கட்டாம மேக்ஸிமம் டியூ எல்லா டியூவும் கட்டி முடிச்சுட்டீங்களா? இதெல்லாம் ஒரு தாட்டி செக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் ஹிஸ்டரியில ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா? ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. ஏதாவது லோன குளோஸ் பண்ண லோன் ஓப்பன்லயே இருக்குன்னு காமிக்குதா? ஏதாவது பேங்க்ல ஒரு ஜொல் லோன் வச்சிருந்திருப்பீங்க. இல்ல ஒரு கிரெடிட் கார்டே க்ளோஸ் ஆயிருச்சுப்பா. இது என்னப்பா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன கிரெடிட் கார்ட் நான் யூஸே பண்ணல. இதெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும்பா. அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. பிகாஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரெடிட் கார்டு வாங்குன ஒருத்தரு, அதுல ஒரு ரூ. 120 டியூ இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் அந்த டியூவ அவர் கட்டவே இல்ல. ரீசென்ட்டா அவர் வந்து ஹோம் லோன் எடுக்க போம்போது, அவருக்கு பேங்க்ல அந்த கிரெடிட் கார்ட் டியூ வச்சு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க லோன. ஸோ, ஏன்னா கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த டியூனால அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. டூப்ளிகேட் என்ட்ரீஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் வந்து கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ, இதெல்லாம் போய் எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.sibil.com செக் பண்ணலாம். ஒன் ஸ்கோர் அப்படின்னு ஒரு 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 இடம் இருக்கு. அங்க செக் பண்ணலாம் ஆன்லைன்ல. அது மாரி Paytm கிரெடிட் செக் பண்ணலாம். ஏன்னா, இப்பவே நெறைய தேர்ட் பார்ட்டிஸ் ஆப்ஸ் வந்து எதனால கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருக்குன்றத ஹைலைட் பண்ணி காமிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ, நீங்க Googleல போனீங்கனாலே ஈஸியா செக் பண்ணலாம். சில விஷயங்கள் நீங்க அடிஷனலா கேர் எடுத்து பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா, லேட் பேமெண்ட்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, நீங்க பார்க்கும்போது நீங்க கரெக்ட்டா கட்டியிருப்பீங்க. பட் அதுல லேட் பேமெண்ட் அப்படின்னு ஏதாவது மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாரி நீங்க ஏதாவது லோன வந்து முடிச்சுட்டீங்க, கட்டிட்டீங்க, ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னு இருந்தாலும், அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது செட்டில்டு இல்லன்னா ரிட்டன் ஆஃப் அப்படின்ற ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா செட்டில்டு ரிட்டன் ஆஃப் அப்படின்னா என்னன்னா, ஒரு லோன ஒருத்தர்னால கட்ட முடியலன்னு சொல்லிட்டு பேங்க்கே அந்த லோன வந்து வாரா கடனா மாத்துறது பேரு தான் ரிட்டன் ஆஃப்ன்னு சொல்லுவாங்க. இதே செட்டில்டு அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஒன் டைம் செட்டில்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய பேர்கள் இருக்கு. இந்த செட்டில் அப்படின்னா என்னன்னா, அவர்னால லோன கட்ட முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அட்லீஸ்ட் இந்த பணத்தையாவது குடுங்க. நாங்க லோன குளோஸ் பண்றோம்ன்னு பேங்க் ஒரு அமௌண்ட்ட சொல்லுவாங்க. ரொம்ப மினிமமா. அந்த அமௌண்ட்ட அந்த பாரோவர், அந்த லோன் வாங்குனவர் குடுத்து அத குளோஸ் பண்ணுவார். இல்லன்னா சூட் ஃபைல்டு ஏதாவது ஆயிருக்கா? அதாவது நீங்க நார்மலா கட்டி குளோஸ் பண்ண ஒரு லோனு, ரிட்டன் ஆஃப் இல்லன்னா செட்டில்டு அப்படின்னு ஏதாவது மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க. அந்த மாரி பார்த்திருந்தா நீங்க என்கொயரி பண்ணலாம். இப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. நான் ஆல்ரெடி இதெல்லாம் கட்டிட்டேன். பட் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்து அதிகமா தெரியுது. இது எல்லாமே நீங்க கிரெடிட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த மாரி டிஸ்பியூட் இருக்கும்போது, நீங்க அந்த பியூரோல நீங்க வந்து டிஸ்பியூட் ரைஸ் பண்ணிட்டு, ஒரு மெயில் ரைஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து டிஸ்பியூட் பண்ணலாம். 30 டேஸ்க்குள்ள அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் லீகலா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஓகே எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஆனாலும், என்னோட சில தவறுகள்னால நான் வந்து என்னோட ஸ்கோர் கம்மியாயிருச்சு. இந்த ஸ்கோர நான் எப்படி இன்கிரீஸ் பண்றது? ஸோ, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ரூ. 1,00,000 உங்களோட கிரெடிட் லிமிட். நீங்க வந்து அதுல ஒரு ரூ. 50,000 யுட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. இன்னொரு 5 நாள்ல உங்களுக்கு ஆ ஸ்டேட்மெண்ட் டேட் வரப்போது. பில் ஜெனரேட் ஆகப்போது. ஸோ, நீங்க என்ன பண்ணலாம், இப்பவே அத அந்த ரூ. 50,000 உங்களோட அ டியூல ஒரு 30,000 கட்டிறலாம் முன்னாடியே. ஸோ, உங்களோட ஸ்டேட்மெண்ட் டேட் என்னைக்கோ, பில் ஜெனரேஷன் டேட் என்னைக்கோ, அதுக்கு முன்னாடியே உங்களோட கிரெடிட் யுட்டிலைசேஷன 30% கீழ எடுத்துட்டு வந்துருங்க. அட்லீஸ்ட் ஒரு 10%. நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். ரூ. 1,00,000 அங்க லிமிட். ரூ. 50,000 யூஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்த ஒரு 1 வாரத்துல உங்களுக்கு டேட் வரப்போது. ஸ்டேட்மெண்ட் டேட். ஸோ இப்பவே நீங்க அந்த 50,000த்துல ஒரு 30,000 கட்டிட்டீங்கன்னா, பாக்கி ரூ. 20,000 தான் அந்த ஸ்டேட்மெண்ட் டேட்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஸ்கோரும் அஃபெக்ட் ஆகாம, அது ஒரு லெவல்ல மெயின்டெயின் ஆயிரும். ஸோ இந்த கிரெடிட் யுட்டிலைசேஷன் ரேஷியோவ மேனேஜ் பண்றது இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா, அதுதான் உங்களோட ஸ்கோர்ல 30% ஆஃப் ஸ்கோர வந்து கால்குலேட் பண்றதுக்கு அது யூஸ் ஆகுது. கிரெடிட் யுட்டிலைசேஷன் ரேஷியோ. ஸோ அடுத்து 35% ஆஃப் உங்க ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேமெண்ட் டைம் எப்ப நீங்க பே பண்றீங்க? உங்களோட பேமெண்ட் ஹிஸ்டரி டைம்க்கு நீங்க அமௌண்ட்ட பே பண்றீங்களா? அது வந்து பாக்கி இன்னும் ஒரு 35% ஆஃப் உங்களோட ஸ்கோர வந்து பாதிக்குது. ஆல்ரெடி 30% வந்து கிரெடிட் யுட்டிலைசேஷன் ரேஷியோல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, அது ஒரு 30% உங்க ஸ்கோர்ல. அடுத்த 35% வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டேட்ல பே பண்றீங்க, கரெக்ட்டா டைம் பே பண்றீங்களோ, உங்களோட பேமெண்ட் ஹிஸ்டரிய வச்சு டிசைட் பண்றாங்க. நீங்க ஒரு தாட்டி லேட் பேமெண்ட் பண்ணிட்டீங்க. இஎம்ஐயா இருக்கட்டும், இல்ல கிரெடிட் கார்டா இருக்கட்டும், எந்த ஒரு பேமெண்ட்டா இருந்தாலும், டியூ பேமெண்ட்ட ஒரு தடவ நீங்க லேட் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா, லேட்டா பே பண்ணிட்டீங்கன்னா, 50 டூ 100 பாயிண்ட்ஸ் உங்களோட கிரெடிட் ஸ்கோர்ல
50லிருந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும். அந்த 50லிருந்து 100 பாயிண்ட்ஸ் கம்மியாகுறது, உங்களோட கிரெடிட் ஸ்டேட்மென்ட்ல, உங்களோட சிபில்ல 2 வருஷத்துக்கு எஃபெக்ட்டா இருக்கும். அந்த 2 வருஷத்துக்கு அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த லேட் பேமெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க. ஏன்னா நான் வந்து ஒரு தடவ தானே லேட்டா கட்டுனேன். என் கிரெடிட் ஸ்கோர் இவ்வளோ கம்மியாயிருச்சு அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. இதுதான் மேட்டர். நீங்க ஒரு லேட் பேமெண்ட் கட்டுனீங்கன்னா, 50லிருந்து 100 பாயிண்ட்ஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. 2 வருஷத்துக்கு அதோட எஃபெக்ட் உங்களோட கிரெடிட் சிபில்லயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆட்டோ டெபிட் போடுங்க. இந்த மாரி ஆட்டோ டெபிட் போடாம நான் மேனுவலா கட்டுறேன்ற வேலையே வேணாம். ஆட்டோ டெபிட் போட்டுக்கோங்க. பணம் இல்லாம கட்டாம இருக்கிறது வேறங்க. பணம் இருந்துட்டு நான் மறந்துட்டேன், கட்டல. அதனால கிரெடிட் ஸ்கோர் பாதிப்பாயிருக்கு. இது வந்து யூஸே கிடையாது. நம்மளுக்கு வந்து டபுள் நெகட்டிவ். ஒரு பக்கம் நம்ம கட்டலன்றனால சிபில் ஒரு நெகட்டிவ். இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் போடும் நம்ம கட்டலன்னா, அது ஒரு நெகட்டிவ். ஸோ இந்த ஆட்டோ டெபிட்ன்ற ஆப்ஷன யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க எப்போ பே பண்றீங்கன்றது 35% ஆஃப் யுவர் ஸ்கோர். அதே மாரி இன்னொரு டிஸ்க்ளைமர்ங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது பண்ண வேணாம்னு நான் சொல்லல. பட் இது ஒரு அவேர்னஸ். இந்த பை நோவ் பே லேட்டர், லேசி பே, Flipkart பே லேட்டர், Amazon பே லேட்டர் இந்த மாரி மேட்டர்கள் எல்லாம் வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். பை நோவ் பே லேட்டர்ன்ற மேட்டர் கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அதனால அந்த பை நோவ் பே லேட்டர யூஸ் பண்ணாலும் அத டைமுக்கு கட்டிருங்க. என்கிட்ட ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. அத நான் குளோஸ் பண்ணிருந்தேன். இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்டின்ற ஒரு கான்டெக்ஸ்ட். கிரெடிட் ஸ்கோர் அப்டின்னு வந்துட்டாலே, ஹவ் மச் டைம் யூ ஆர் யூசிங் தட் கிரெடிட். ரொம்ப லாங் பீரியடா அந்த கிரெடிட்ட நான் யுட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அத கரெக்ட்டா கட்டுறேன். இது 2மே உங்களோட கிரெடிட் ஸ்கோர ரொம்ப பெரிய அளவுல ஹைக் பண்ணும். ஏன்னா, ஹவ் மச் டைம் யூ ஆர் யூசிங். ஓல்டு கிரெடிட் அக்கவுண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஓல்டு லோன் அக்கவுண்ட்ஸ். உங்ககிட்ட ஒரு 5 வருஷமா அ ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. 10 வருஷமா ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க. அ 10 வருஷமா ஒரு லோன் வச்சிருக்கீங்க. ஹவுசிங் லோன் கட்டுறீங்க. இது எல்லாமே உங்களோட கிரெடிட் ஸ்கோர இன்கிரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நீங்க ஒழுங்கா கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா. ஏன்னா 15% உங்களோட கிரெடிட் ஸ்கோர்ல 30% நம்ம 30 பிளஸ் 35 நம்ம பார்த்துட்டோம். 65% ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாக்கி இருக்கக்கூடியதுல 15% உங்களோட லெங்த் ஆஃப் கிரெடிட்ட நீங்க எப்படி மெயின்டெயின் பண்றீங்க. இதுதான் உங்களோட கிரெடிட் ஸ்கோரோட 15%. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் வந்து பழைய கார்டு வச்சிருக்கேன். நான் வந்து குளோஸ் பண்ணிடுறேன். வேணாம். சின்ன சின்ன பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. அதே மாரி அத திரும்ப ஃபுல்லா கட்டிருங்க. மினிமம் டியூ கட்டாம, ஃபுல்லா மேக்ஸிமம் டியூ கட்டிருங்க. அத குளோஸ் பண்ணுங்க. எப்பன்னா, அதுக்கு ஆனுவல் ஃபீஸ் ஹையா இருக்கு. அதோட டெப்ட் ரொம்ப ட்ரபிளா இருக்கு. அதோட மெயின்டனன்ஸ் அதிகமா இருக்கு. ஆனுவல் ஃபீஸ் அதிகமா இதுக்காக குளோஸ் பண்ணிருங்க. இதுக்காக குளோஸ் பண்ணலாம். ஆனுவல் ஃபீஸ் ரொம்ப ஹையா இருக்கு. நான் யூஸே பண்ண மாட்டேங்கிறேன். ஆனா ஆனுவல் ஃபீஸ கட்டிக்கிட்டேன். அந்த மாரி விஷயங்களும் குளோஸ் பண்ணிருங்க. பட் நான் என்கிட்ட இருக்கு. ஆனுவல் ஃபீஸ் கம்மி தான். என்னால மேனேஜ் பண்ண முடியும். நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற பழக்கம் இருக்கு எனக்கு. ஆனா இது ரொம்ப நாளா இருக்கே அப்படின்றதுக்காக அந்த கிரெடிட் கார்ட குளோஸ் பண்ணிறாதீங்க. தயவு செஞ்சு சின்ன சின்ன பேமெண்ட்க்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு 8 வருஷம் ஒரு கிரெடிட் கார்டு வச்சு, அத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணி, அது கரெக்ட்டான பேமெண்ட் வச்சிருக்கும்போது, அதோட வேல்யூவும், இப்போ வாங்குன புது கார்டு, ஹையர் லிமிட்க்கு வாங்குன புது கார்டு வேல்யூவும் சேம் கிடையாது. 8 வருஷம் ஒரு கார நீங்க மெயின்டெயின் பண்ணி கரெக்ட்டா கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா, அதோட வேல்யூ எங்கேயோ இருக்கு. கோல்டு மாரி அதோட வேல்யூ. சரிங்களா? நீங்க இப்போ வாங்குற புது கார்டு, ஹையர் லிமிட்டா இருந்தாலும், அது எவர் சில்வர் மாரி. ஸோ கோல்டு, எவர் சில்வர் பார்த்துக்கோங்க. என்ன ரேஞ்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஓல்டு கிரெடிட் கார்ட்ஸா இருக்கும் பதிலா, நெறைய பேர் குளோஸ் பண்ணிடுறீங்க. இல்ல அப்படியே உடைச்சு போட்டுறீங்க கிரெடிட் கார்ட. அது குளோஸ் ஆனுச்சா, ஆகலையா ஒண்ணும் தெரியல. கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சா உடைச்சு போட்டுருவோம் அவ்வளோதான். எப்பயோ குடுத்தாங்கப்பா. நான் மொத வேலைக்கு சேர்ந்தபோது, அ யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்குனேன். அத நீங்க ஒழுங்காவும் கட்டியிருந்திருப்பீங்க. அது கொஞ்ச நாளா நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற பழக்கம் உள்ளவரு. பட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் கிரெடிட் கார்டு வந்தோன்ன, அத நீங்க தூக்கி போட்டுருவீங்க. அத குளோஸ் கூட பண்ணாம. நீங்க குளோஸே பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அது நீங்க சின்ன சின்ன பேமெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லாங்கர் டைம் நீங்க அந்த கிரெடிட்ட யுட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான பேமெண்ட்ஸ நீங்க கரெக்ட் டைம்ல பண்ணியிருக்கீங்க. அத ஃபேரா யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்ல டாப்ல இருக்கும். ஹைக்ல இருக்கும். 15% ஆஃப் யுவர் கிரெடிட் ஸ்கோர் பேஸ்ட் ஆன் திஸ். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நெறைய பேர் இத யூஸ் பண்ணுவீங்க. உங்க ஃபேமிலில யாராவது நல்ல கிரெடிட் ஹிஸ்டரி வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட கிரெடிட் கார்டு ஆல்ரெடி இருக்கு. பட் நல்லா பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கூட கோ கார்டு ஹோல்டர். ஐ மீன் கோ அப்ளிகன்ட் மாரி கோ கார்ட் ஹோல்டர், கோ பாரோவர் அப்படின்னு நீங்க சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துக்கிட்டீங்கன்னா, அவங்க மெயின்டெயின் பண்ற அந்த அந்த கிரெடிட் ஹிஸ்டரி உங்களோட கிரெடிட் ஹிஸ்டரிலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க கரெக்ட்டா கட்டிட்டு வந்தா, அவங்களோட யுட்டிலைசேஷன் கரெக்ட்டா இருந்துச்சு. இதுவரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் அவங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க கிரெடிட் ஹிஸ்டரியும் நல்லா இருக்கும். கிரெடிட் ஸ்கோரும் நல்லா இருக்கும். உங்களோட சிபில் ஸ்கோரும் நல்லா இருக்கும்.
இன்னொன்னு அவங்க பேமெண்ட்ட மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதே எஃபெக்ட் உங்களுக்கும் விழுகும். ஸோ என்கிட்ட கிரெடிட் ஹிஸ்டரியே இல்ல. நான் ஏதாவது இன்னொரு 5 வருஷத்துல நான் ஒரு லோன் வாங்கணும். ஒரு ஹவுசிங் லோன் வாங்கணும். இப்ப இருந்து நான் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ரூ. 5,00,000 சேர்த்துருவேன் இன்னொரு 2 வருஷத்துல. பேங்க்ல இருந்து இன்னொரு ரூ. 10,00,000 வாங்கி நான் ஒரு வீடு கட்டணும். இல்ல நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். நான் இப்போ ஒரு ரூ. 5,00,000 சேர்த்துட்டு இருக்கேன். பேங்க்ல இருந்து இன்னொரு ரூ. 5,00,000 வாங்கி நான் பிசினஸ் இந்த மாரி ஆரம்பிக்கிற பசங்க இருக்காங்க. நெறைய பேர் மிடில் ஏஜ்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து கிரெடிட் ஹிஸ்டரியே நெறைய பேருக்கு இல்லாம இருக்கு. அவங்க யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க லோனே வாங்கியிருக்க மாட்டாங்க. கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எப்படி இந்த கிரெடிட் ஹிஸ்டரிய இன்கிரீஸ் பண்ணலாம்? செக்யூர்ட் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்ட வச்சு ஒரு செக்யூர்ட் கிரெடிட் கார்ட்ஸ். இல்ல நான் மாசம் மாசம் ஆர்டி போட்டுட்டு இருக்கேன் ஒரு பேங்க்ல அப்டின்னா, அந்த ஆர்டிய பேக் பண்ணி ஒரு கிரெடிட் கார்ட் வாங்கிக்கோங்க. அந்த கிரெடிட் கார்ட்லயே பேமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட காசு இருந்தாலும் அந்த கிரெடிட் கார்ட்லயே பேமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு பேமெண்ட்டா இருந்தாலும் சின்னதா மளிகை கடையில சாரி சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றனால அந்த பேமெண்ட் பண்ணுங்க. ஆன்லைன்ல என்ன பர்ச்சேஸ் பண்ணனாலும் அந்த பேமெண்ட் பண்ணல. ஒரு டிக்கெட் போடுறீங்கனாலும் பேமெண்ட் அந்த கிரெடிட் கார்ட வச்சு பண்ணுங்க. பட் டைம்லயே அந்த பேமெண்ட்ட பண்ணிருங்க. கிரெடிட் கார்டுக்கு இன்ட்ரெஸ்ட் விழுகாம இருக்கணும்னா, எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா, டியூ டேட்க்கு முன்னாடி பேமெண்ட்ட கட்டிருங்க. திரும்ப கட்டிருங்க. ஸோ இப்படி நீங்க கட்டிட்டே வரும்போது ஒரு 2 வருஷம் நீங்க இதே மாரி கட்டிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் எங்கேயோ போயிரும். அட் த டைம் ஆஃப் ப்ரொபோசல் அட் த டைம் ஆஃப் நீங்க பேங்க்ல போய் லோன் கேட்கும்போது அப்படின்னா, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ஹையா இருக்கிறனால, உங்களுக்கு இன்னொரு அடிஷனல் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு சேரும். ஈஸியா இப்பலாம் வந்து கிரெடிட் ஸ்கோர வச்சுட்டே நெறைய பேர் பெர்சனல் லோன் குடுக்குறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில, இந்த மாரி செக்யூர்ட் கிரெடிட் கார்ட வாங்கி நீங்க அத யுட்டிலைஸ் பண்ணிட்டு, அதுக்கான பேமெண்ட்டையும் திரும்ப டைம்லி கட்டிட்டீங்கன்னா, உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் இன்கிரீஸ் ஆயிரும். அதே மாரி இந்த சிபில் எப்படி ஒர்க் ஆகும்னா, ட்ரிக்கர் தான். இந்த சிபில்ங்கிறது ஒரு ட்ரிக்கர் தான். ஒரு 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 தாட்டி நீங்க ஒரு கிரெடிட்க்கு அப்ளிகேஷன் வாட் எவர் கால்ட் கிரெடிட் கார்டா இருக்கட்டும், இல்ல லோனா இருக்கட்டும், இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க ஒரு தாட்டி இனிஷியேட் பண்ணும்போது, பேங்கோ இல்ல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ யாரு நீங்க உங்ககிட்ட நீங்க வந்து இப்போ யார்ட்ட போய் லோன் கேட்கிறீங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட பான் கார்ட வச்சு கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தாட்டி அவங்க செக் பண்ணும்போதும், அது வந்து ஹார்ட் என்குயரி விழுகும். நெறைய என்குயரி விழுகும். ஸோ பேக் எண்ட்ல இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும்னா, சிஸ்டம் எப்படி எடுத்துக்கணும்னா, என்னப்பா எல்லா இடத்துலயும் போய் லோன் கேட்டுட்டு இருக்கான். இத்தன என்குயரி வருது சிபில்க்கு. ஒரு நாளைக்கே 4 என்குயரி வருது. ஒரே நாள்ல காலையில எஸ்பிஐ போறான். இந்தியன் பேங்க்ல ஒரு என்குயரி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு என்குயரி, யூனியன் பேங்க்ல இந்த மாரி மல்டிபிள் பேங்க்ல மல்டிபிள் என்குயரீஸ் வந்துச்சுன்னா, அது உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர பாதிக்கும். ஸோ ஒரு 3 டூ 6 மந்த்ஸ் கேப் வச்சுக்கோங்க. இந்த 3 டூ 6 மந்த்ஸ்க்கு எந்த என்குயரியும் இருக்காம, அடுத்த என்குயரி ஏதாவது 3 டூ 6 மந்த்ஸ். நீங்க லோன் அடிக்கடி எடுக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டம். அப்படி அப்படி வச்சுக்காதீங்க. தேவையில்லாம பெர்சனல் லோனு, ஆன்லைன் லோனு இந்த மாரி எங்கேயுமே வந்து போய் மாட்டிக்காதீங்க. பட் நீங்க லோனுன்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட்ன்னு எங்க ஒண்ணு போனாலும், அங்க ஒரு சிபில் ட்ரிகர் நடக்கும். உங்கள பத்தின சிபில வந்து அந்த கம்பெனியோ, அந்த பேங்கோ, அந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ செக் பண்ணி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அது வந்து ஹார்ட் ட்ரிகரா வந்து விழுகும். ஸோ அந்த மாரி ட்ரிகர் நெறைய விழுகும்போது உங்களோட கிரெடிட் ஹிஸ்டரி வந்து பாதிக்கும். உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் பாதிக்கும். அதே மாரி இப்போ லோன வாங்கிட்டு கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மென்ட்ன்னு போயிறாதீங்க தயவு செஞ்சு. ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது ரிமைனிங் அமௌண்ட் கட்டுற மாரி ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி நீங்க லேட் ஆயிட்டாலும் உங்களோட உங்களோட இஎம்ஐ வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி குடுக்க சொல்லுங்க. இப்ப வந்து நீங்க செட்டில்மென்ட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, ஒரு தாட்டி செட்டில்மென்ட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, அது 7 வருஷம் உங்களோட சிபில் ஸ்கோர்ல இருக்கும். செட்டில்மென்ட்னா நான் முன்னாடி சொன்ன மாரி தான். ரிட்டர்ன் ஆஃப் செட்டில்மென்ட் 2மே நான் இந்த வீடியோல முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த மாரி ரிட்டர்ன் ஆஃப் செட்டில்மென்ட் அப்படின்ற ஏதோ ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டீங்க. நான் கட்ட முடியல சார். ஒரே செட்டில்மென்ட்டா முடிக்க போறேன் அப்படின்னீங்கன்னா, 7 வருஷம் உங்களோட சிபில்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த செட்டில்டு அப்படின்ற ஒரு வார்த்தை. நாளைக்கு உங்களோட பெர்சனலுக்காகவோ, இல்ல பிசினஸுக்காகவோ ஏதாவது ஒரு பெரிய லோன் எடுக்க போறீங்கன்னா, அங்க வந்து யாருமே இப்ப இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு பிரைவேட் பேங்க்ஸ்ல கிடைக்கலாம். பட் ஓடிஎஸ் செட்டில்மென்ட் இந்த மாரி ரிட்டர்ன் ஆஃப் அப்டின்லாம் சிபில் இருந்துச்சுன்னா, எந்த ஒரு கவர்ன்மென்ட் பேங்க்கும் குடுக்க மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் லோனே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. சிபில்ல அந்த மாரி இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, லோன் எடுத்திருக்கீங்க, கட்ட முடியல அப்டின்னா, போய் பேங்க்ல பேசுங்க. ரீஸ்ட்ரக்சர் இஎம்ஐ பண்ண முடியுதான்னு பாருங்க. ரிட்டர்ன் ஆஃப் செட்டில்மென்ட் இந்த மாரி மேட்டருக்கு போனீங்கன்னா, கண்டிப்பா சிபில் ஸ்கோர் கான்டெக்ஸ்ட்ல சிபில் ஸ்கோர பத்தி பேசும்போது, கண்டிப்பா அது அடி விழுகும். ஒரு 7 வருஷமாவது அப் டூ 7 இயர்ஸ் அது உங்களோட சிபில் ஸ்கோர்ல நிக்கும். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டீங்க. ஓகே. இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் சிபில் ஸ்கோர்ல எஃபெக்ட் ஆக எவ்வளோ நாள் ஆகும்? அதுக்குன்னு ஒரு நாள் கணக்கு இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து தப்பு ஏதாவது நடந்திருக்கு. அந்த எரர் ஏதாவது நடந்திருக்கு. ஸ்டேட்மென்ட்ல ஏதாவது எரர் நடந்திருக்கு. நீங்க கட்டிட்டீங்க. ஆனா கட்டலன்னு காமிக்குது. இந்த மாரி எரர்ஸ் ஏதாவது நடந்திருக்குன்னா, அந்த எரர்ஸ கரெக்ட் பண்றதுக்கு அந்த ரிசல்ட் வந்து 30 டூ 45 டேஸ் க்குள்ள சிபில் ஸ்கோர்லயே ரிஃப்ளெக்ட் ஆகும். யுட்டிலைசேஷன ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல. ரூ. 1,00,000 உங்களோட லிமிட். ரூ. 50,000 யுட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. ஆனா, இன்னும் 1 வாரத்துல உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டேட் வரப்போது. நீங்க வந்து திரும்ப ரூ. 50,000 கட்டணும். இப்போ உங்களோட யுட்டிலைசேஷன் ரேஷியோ எவ்வளோ? 50% யுட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க அந்த 1 வாரத்துக்குள்ள ஒரு 30,000 கட்டிட்டீங்க. அப்ப பாக்கி எவ்வளோ இருக்கும்? 20,000. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் டேட்ல 20,000 தான் இருக்கும். இப்போ யுட்டிலைசேஷன் எவ்வளோ? 20%. ஸோ
ஸோ ஐடியலா 10-20% வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இன்கிரீஸ் ஆகும். ஸோ நீங்க ஹை யுட்டிலைசேஷன் ரேஷியோல இருக்கீங்க. பட் இப்ப அத கம்மி பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா, அதோட ரிசல்ட்ட நீங்க பார்க்கறதுக்கு ஒரு 1-2 வீக்ஸ்ல சிபில் ஸ்கோர் இன்கிரீஸ் ஆகும். அதே மாரி ஓவர் டியூ பில்ஸ கட்டிட்டீங்க. ஆல்ரெடி இருக்கிற ஓவர் டியூ பில்ஸ் எல்லாம் கட்டுனீங்கன்னா, ஒரு 60 டேஸ்க்குள்ள உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இன்கிரீஸ் ஆகும். நீங்க புதுசா லோன் வாங்குறீங்க. நான் சொன்னேன்ல, இப்ப என்கிட்ட ஸ்கோர் ஹிஸ்டரியே கிடையாது. கிரெடிட் ஹிஸ்டரியே கிடையாது. நான் ஒரு 5 வருஷத்துல ஒரு லோன் வாங்கணும்னு ஐடியால இருக்கேன். ஒரு பிசினஸ் பண்ணணும், இல்ல ஒரு வீடு கட்டணும்னு ஐடியால இருக்கேன். இப்ப இருந்து என்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒரு 700, 750க்கு மேல இருக்கணும். நீங்க சொல்ற மாரி அப்டின்னீங்கன்னா, நீங்க இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள 3-6 மந்த்ஸ்க்குள்ள உங்களோட கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் ஸ்கோர் ஜெனரேட் ஆயிரும். ஸோ ஓவராலா வித்தின் 12 மந்த்ஸ் 1 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து கம்மியா இருக்கிற கிரெடிட் ஸ்கோர கூட்டணும்னு நெனச்சாலும் சரி, இல்ல புதுசா கிரெடிட் ஸ்கோர கிரியேட் பண்ணணும், கிரெடிட் ஹிஸ்டரிய கிரியேட் பண்ணணும் அப்டின்னாலும் சரி, வித்தின் 1 இயர்க்குள்ள கண்டிப்பா இது எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்க இன்கிரீஸும் பண்ணிரலாம். புது கிரெடிட் ஸ்கோரையும் ஹிட் பண்ணிரலாம். ஸோ நெறைய ஆட்ஸ் பார்த்திருப்பீங்க. ஃபிக்ஸ் யுவர் சிபில் ஸ்கோர் இன்ஸ்டன்ட்லி. உங்களோட சிபில் ஸ்கோர இன்ஸ்டன்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது எல்லாமே ஸ்கேம் தான். எதையும் கிளிக் பண்ணி எங்கேயும் போயிறாதீங்க. இது எல்லாமே ஸ்கேம் தான். இந்த மாரி மெத்தட்ஸ ஒரு மெத்தடா ஒண்ணொண்ணா கிரெடிட் யுட்டிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம பேமெண்ட் டியூல கட்டுறோமா, கரெக்ட்டான டைம்ல கட்டுறோமான்னு பார்க்கணும். இது எல்லாமே சேஞ்ச் ஆகுறதுக்கு இது எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு டைம் ஆகும். நான் சொன்ன மாரி இந்த பிராக்கெட்க்குள்ள டைம் இருக்கு. பட் ஓவராலா 12 மாசத்துக்குள்ள கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ ஜென்யூன் பிஹேவியர், ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. கிரெடிட்ட ரெகுலரா மானிட்டரைஸ் பண்ணுங்க. பேங்க் பேலன்ஸ மானிட்டரைஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட டியூ டேட்க்கு முன்னாடி நம்ம பேங்க் பேலன்ஸ்ல அந்த டியூ அமௌண்ட் இருக்கான்றத மானிட்டரைஸ் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கிரெடிட் ஸ்கோர வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்.